நட்புலதான் உரிமை வரும். நம்ம ஒரு நெருங்கி பழகுறோம், ஒரு நண்பன் தப்பு செஞ்சுட்டான்னா அந்த நட்பினுடைய உரிமை காரணமாக அவனை வன்மையா கண்டிப்போம் நாம. நீ செஞ்சது தப்புடா, இது செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் கூட சொல்லி கண்டிக்கக்கூடிய உரிமை அந்த நட்புக்கு மட்டுமே உண்டு. அதே பாத்தீங்கன்னா அன்பு, அதீத அன்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான உணர்வை கொடுக்கும். அதிகப்படியான உணர்வு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அந்த அதிகமான உணர்வு. ஒரு நல்ல காரியம் செஞ்சா தன்னுடைய பேர் கெட்டாலும் பரவாயில்லைன்னு நண்பன் என்ன பண்ணுவான், அந்த நண்பனோட பெயர் உயர்த்தி காட்டுவான் அந்த இடத்துல. அதுதான் நட்பினுடைய வெளிப்பாடு, அதீத அன்பினோட உணர்வினுடைய வெளிப்பாடு. பாக்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவான், என் நண்பன் இப்படி தெரியுமா, என் நண்பன் இப்படி தெரியுமா அப்படின்னு. அப்படிப்பட்ட நட்புகள் வாய்ப்பது அரிது உண்மையாலுமே. அப்படி நட்பு அப்படிங்கிற முறையில வாழ்ந்து நமக்கு பெருமானோட நட்பு கொண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அடியேன்னு சொல்ல தேவையில்லை. திருப்பு திரு திருப்புக்குளியூர்ல மூவாண்டு சென்ற முதலை வாய்ப்பில்லை இதனை வாவென்று அழைத்து உயிர் கொடுத்து அடுத்து திருமுருகம் பூண்டி போறார். பெருமானுடைய அருளால் பூதகணங்களால் அவருடைய பொருள் அனைத்தும், சேரமான் பெருந்தகை கொடுத்த பொருள் அனைத்தும் களவாடப்படுகிறது. அப்ப சொல்றாரு, இவ்வளவு அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு இந்த கொள்ளையடிக்கிற காட்டுக்குள்ள இருக்கிறையே, பொண்டாட்டி யாராவது பிடிச்சி கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்கடா, ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்கிற, போடா அப்படின்னு சொல்லி பெருமான போடாங்கிற அளவுக்கு உரிமையோட திட்டக்கூடிய ஒரு அதீத அன்பும் உணர்வும் நட்பின் உரிமையால் பெருமானுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடைச்சது. அதே சுந்தரமூர்த்தி நாயனார் உலகுக்கே அன்னம்பாளிப்பு கொடுக்கிற அன்னலட்சுமிய பொண்டாட்டிய வச்சுட்டு நீ போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஒரு சில வரிகள்ல. உலகுக்கே அன்னம்பாளிப்பு கொடுக்கக்கூடிய அன்னலட்சுமிய சம்சாரமா வச்சுக்கிட்டு நீ போய் திருவோடேந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறையே அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்வார். அது ஏளனம் கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயமா. அட்டாயங்க யோகத்தை முழுதும் பயின்றவர். பெருமானோட நட்பாகவே இருந்து நட்பின் மகத்துவத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர். அவர் எதுக்காக பிச்சை எடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியாதா? ஆனா அந்த உணர்வு, அதீத உணர்வு, அதை கிண்டல் செய்யறதுன்னு இல்ல, நம்மை போல இருக்கக்கூடிய சரி நெறியில் இருக்கிறவங்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பெரிய அன்னலட்சுமி கையில சம்சாரமா வச்சுட்டு நீ போய் பிச்சை எடுக்கிறையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனம் செஞ்சிருப்பார். அருளாளர் அப்படிங்காட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நிறைய பேர் அருளாளர் அவர்கள் செஞ்ச பெருமானுக்கு செய்த சேவையும் பெருமான் மீது கொண்ட பற்றும் அதீத உணர்வு, அதீத நம்பிக்கை, நட்பின் வெளிப்பாடு நமக்கு தெரியல. அப்படி ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம். மாரவர்மன் சுந்தர பாண்டியன். பாண்டிய மன்னர்கள்ல மறக்க முடியாத பெயருக்கு சொந்தக்காரன் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். பேரை கேட்டனே சும்மா அதிர்துல அப்படிங்கிற மாதிரி மாரவர்மன் சுந்தர பாண்டியனுடைய பெயரை கேட்டாவே பிற்கால சோழ பாண்டியர்கள்ல எதிரி நாட்டு மன்னர்கள் அலறுவார்கள். அப்படிப்பட்ட மாரவர்மன் சுந்தர பாண்டியனுடைய நெருக்கமான ஒரு அரசவை பதவியால் குருகுலக்கோன் அதிகாரி, அவர் பெயர் குருகுலக்கோன். அவர் பெருமான் பிச்சை எடுக்கிறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் பெருமான் பிச்சை எடுக்கணும், அவர் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அவர் பெருமான் மேல் அவ்வளவு அதீத அன்பும் நட்பும் உரிமையும் கொண்டிருக்கிறார். அந்த நட்பின் உரிமையும் அதீத அன்பின் காரணமாக இவர் பிச்சை எடுக்க போற தொழில் எனக்கு பிடிக்கல, இவர் தொழிலை மாத்தணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்றார். பெருமான் தொழிலை நம்ம மாத்த முடியுமா? சிரிப்பாத்தான் இருக்கு. ஆனா அது நட்பின் வெளிப்பாடு, அதீத அன்பின் வெளிப்பாடு. என்ன பண்றாரு, தன்னுடைய பெயரில் ஒரு சந்தியை ஏற்படுத்தி அந்த சந்தியின் மூலம் வரக்கூடிய வருவாயில் பெருமானுடைய பிச்சை ஓட்டுல 3 வேளை சாப்பாட்டை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கோயில் இருக்கிற குருக்களுக்கு சொல்கிறார். அது வேடிக்கையான வினோதமான 4 வரிகள் கொண்ட அழகிய தமிழ் பாடல். ஒரு சந்தி ஏற்படுத்துறார். சந்தி மீன்ஸ் என்னன்னா, ஒரு தானம் கொடுத்துருவாங்க, ஒரு நில தானமோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில முதலீடோ பண்ணி ஒரு தானத்தை கொடுத்துருவாங்க. அந்த தானத்திலிருந்து வரக்கூடிய வட்டி வருவாய் மூலம் அந்த செயலை செய்யணும். அப்பதான் காலா காலத்துக்கும் அது நடந்து கொண்டிருக்கும் என்பது நமது முன்னோர்களுடைய வழிகாட்டுதல். எல்லா நிபந்தங்களுமே அப்படித்தான் கொடுக்கப்படும். ஒரு இடத்த கொடுத்தா அந்த வட்டியில வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அந்த காரியம், நந்தா விளக்காகட்டும் வேற எந்த செயல் செஞ்சாலும் அது அதன் மூலியமா தான் நடக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்களே தவிர வருஷம் கட்டுற மாதிரி செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாழைப்பழ கல்வெட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி சொல்லியிருப்பேன். வாழைப்பழத்தை கணக்கீடு பண்ணி வட்டி வருமானத்துக்கு ஈக்குவலா முதலீட்டை இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க 4 பேர்த்துக்கிட்ட. அந்த மாதிரிதான் ஒரு சந்தி ஏற்படுத்துறார். தன்னுடைய பெயர்ல ஒரு நிலத்தை தானமா எழுதி கொடுக்கிறார் பெருமானுக்காக. தன்னுடைய சொந்த நிலத்தை பெருமான் பெயர்ல சந்தியா ஏற்படுத்தி கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய வருமானத்தை, வட்டி வருமானத்தை வச்சு 3 வேளை கபாலத்துல, பெருமானுடைய பிச்சை எடுக்கும் கபாலத்துல உணவு, அன்னத்துக்காக உணவை வச்சிருங்க, அவர் பிச்சை எடுக்க போறது எனக்கு பிடிக்கல, அவர் தொழிலை மாத்தணும்
அப்படின்னு சொல்லி சந்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு அவர் ஒரு வாசகம் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. நான் தான் இருக்கேன்ல பெருமானே, நீ எதுக்கு பிச்சை எடுக்க போற? நான் உனக்கு 3 வேளை சாப்பாடு தர்றேன், நீ ஏன் பிச்சை எடுக்க போற அப்படின்னு சொல்லி ஒரு அதீத நட்பின் காரணமாக ஒரு பெருமான் கூட உட்கார்ந்து பேசியிருப்பார். அதனாலதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில்ல குருகுலராயன் அப்படிங்கிற குருகுலக்கோன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய அமைச்சர் அவர் எழுதியிருக்கார். ஓங்கும் பெருப்புகச் சிற்றூர் மனுய நின்றாடி என்பார் தாங்கும் புயத்து குருகுலக்கோன் பெயர் சந்தி நாட்டி. என்னுடைய பெயர்ல ஒரு சந்தி கொடுத்து தேங்கும் புன்றிட்டு நெல்வேலிநாதன் திருக்கரத்தில், மிகப்பெரிய வலிமை பொருந்திய நெல்வேலிநாதனுடைய திருக்கரத்தில் தாங்கும் கபாலத்திலிடும் பழி ஏற்கையை மாற்றினேனே. அவர் பிச்சை எடுக்க போற தொழிலையே மாத்திட்டு அவர் கபாலத்துல உணவு பெயர் சந்தி ஏற்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய வருவாயில அவருடைய கபாலத்துல உணவு கொடுத்து பிச்சை எடுக்கிற தொழிலையே மாத்திட்டேன். நான் இருக்கிறேன்னு பெருமானே, நீ எதுக்கு பிச்சை எடுக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இறைவன் மேல கொண்ட அதீத உணர்வு, அதீத காதல், அதீத நட்பு, நட்பின் மேல கொண்ட உரிமையினால பெருமானுக்கே தொழிலை மாத்துற அளவுக்கு அந்த உரிமை வந்திருக்கு. பெருமான் தொழிலையே மாத்த முடியும். அவர் பிச்சை எடுக்க எனக்கு பிடிக்கல, நீ போகாத இனிமேல் பிச்சை எடுக்கிறதுக்கு, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவராவது அன்னலட்சுமியை சம்சாரமா வச்சிருக்கிற, நீ ஏன் பிச்சை எடுக்க போறேன்னு கேட்டார். இவர் அதுக்கு மேல நான் கொடுக்குற சாமி சாப்பாடு, நீ எங்க பிச்சை எடுக்க போறீங்க? ஏன்னா பெருமாள் நினைச்சாதான் நம்மளுக்கே சாப்பாடு. ஆனா அந்த நட்பு பாருங்க, அந்த அன்பு, அவர் மேல கொண்ட அன்பு. அவரு பிச்சை எடுக்கிறத இவர் விரும்பல. நான் கொடுக்குற சாமி உனக்கு சாப்பாடு 3 வேளை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த இடத்த அவருக்கே தானமா கொடுத்து அது மூலம் வர வர வெட்டி வருவாயில அவருக்கே உணவு கொடுத்திருக்கார். ஆனா அது நட்பு, அந்த ஆழ்ந்த நட்பு. இவங்களாம் உண்மையாலுமே மெய் அடியார்கள் என்று போற்றப்பட வேண்டிய வரிசையில் வரக்கூடியவர்கள் குருகுலக்கோன், குருகுலராயன் என்று சொல்லக்கூடிய குருகுலக்கோன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய அடியார்கள் பெருமானுடைய அதீத அன்பால் உணர்வால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மேல பேரன்பு கொண்டு எவ்வளவோ சந்திகளை கொடுத்திருக்கார்கள். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு சந்தி தான். இவ்வளவு எத்தனையோ சந்திகள் கொடுத்து பெருமானுடைய கோவில் நைவேத்தியத்திற்கும் நந்தா விளக்கிற்கும் கோயில் விளக்கிற்கும் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். எக்ஸாம்பிளுக்கு பெருமான் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நாள் இந்த வாரத்துல காட்டிய கல்வெட்டு இது.